பட்டர் பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, சோறு எல்லாத்துக்குமே சைடிஷாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்பயும் போல் தாளிப்புக்கு போடுற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி இல்லை 2 தக்காளி கூட உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் பட்டர் பீன்ஸையும் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் ஊற்றி நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சோம்னா நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். யூஷுவலாக விட லைட்டாக காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இட்லிக்கும் சப்பாத்திக்கும் அல்டிமேட்டான காம்போவாக இருக்கும். இதுக்கடையில் நான் கொஞ்சம் ரசம் பண்ணியிருந்தேன். நம்ம ரொம்ப சிம்பிளஸ்ட் ரெசிபின்னா ரசம்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதையும் விட 2 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி ஒரு சேனலில் ஒரு ரெசிபி போட்டிருந்தாங்க. அந்த சேனலை பார்த்து தான் நான் இந்த ரசம் வச்சுருந்தேன். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. யூஷுவல் ரசத்தை விட கொஞ்சம் நல்லாவே வந்திருந்தது எனக்கு. நான் எப்போவும் யூஷுவலாக சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு பண்ணுவேன். ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க. சேம் அதே டேஸ்ட்டும் இருந்துச்சு. அந்த ரசம் ரெசிபி வேணும்னா நான் சேனல் டேக் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண கிரேவியோட ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலி நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை சூடாக சர்வ் பண்ணுங்கள். வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.